இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிக்கன் கிரேவி தான் பண்ணோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், சீக்கிரமாகவே பண்ணிடலாம். யார் வேணாலும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இந்த ரெசிபி. ஃபஸ்ட்டு சிக்கனை மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் தேவையான வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுட்டோம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு 2 மிளகாவையும் உள்ளே போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் போனதுக்கப்புறமா மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருந்த சிக்கனை உள்ளே போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கிண்டணும். இதுக்கு தண்ணிலாம் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, தானாகவே தண்ணி ஊறி வந்துடும். சிக்கன் வந்ததுக்கப்புறமா மல்லித்தூள், மஞ்சள் தூள், வத்தல் தூள், சிக்கன் மசாலா போட்டு நல்லா கிண்டிட்டு மசாலா வந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி தேங்காயும் சீரகமும் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் உள்ளே போட்டு நல்லா கிண்டணும். அதுக்கப்புறம் இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சோல மிளகுத்தூள் போட்டு கிண்டி இறக்குனா சிக்கன் கிரேவி ரெடி. இது சிம்பிளான ரெசிபி மட்டும் இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா சூடான சாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவியை தோசை கூட வச்சு சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும்.